மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம், தேசிய மாநில ஊரக வாழ்வாதார இயக்கங்கள் உள்ளிட்ட அரசு துறைகள் சார்பில் தேசிய அளவிலான பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரமானது 3ஆம் ஆண்டாக நவம்பர் 25 முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட மல்லசமுத்திரம், திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், ராசிபுரம் உள்ளிட்ட 7 வட்டாரங்களில் தேசிய அளவிலான பாலியல் வன்முறைக்கு எதிரான பேரணி, கருத்தரங்குகள், ஒளி ஏற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருச்செங்கோடு வட்டம் காளிப்பட்டியில் உள்ள கல்லூரி ஒன்றில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 350க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாலியல் வன்முறைக்கு எதிரான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. மாவட்ட வள பயிற்றுனர் டேவிட் ராஜா பாலினம், மாதவிடாய் சுகாதார பழக்க வழக்கங்கள், இரத்த சோகையை தடுத்தல் குறித்து பேசினார். மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் உதவி திட்ட அலுவலர் மு. பெருமாள் வளரிளம் பெண்கள் சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்றும், குழந்தை திருமணம், இளம் வயது கர்ப்பம் ஆகியவற்றை தடுத்தல், மகளிர் சுகாதார திட்டங்கள் குறித்தும் திருச்செங்கோடு காவல் ஆய்வாளர்கள் சங்கீதா, பிரபாவதி ஆகியோர் மாணவிகள் கல்வி கற்கும் போது எவ்வித கவனச்சிதறலும் இல்லாமல் தைரியத்துடன் எதையும் அணுக வேண்டும் என்றும், போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தால் காவல்துறைக்கு தைரியமாக தெரிவிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து சுய பாதுகாப்பு, தற்காப்பு கலைகளை பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், சமூக ஊடகங்களை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. பெண்கள், குழந்தைகளுக்கு அரசின் கட்டணமில்லா தொலைபேசி சேவைகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டு அவற்றை மாணவிகள் பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. நம்ம யோசிச்சிருப்போம், இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறப்ப இதை பற்றி நமக்கு நிறையா தெரியுமே, எதுக்காக நமக்கு நடத்துகிறாங்கன்னு நமக்கு ஆக்சுவலாக அங்கே கொஷின் இருக்கும். பட் நமக்கு தெரியாத விஷயமும் நிறையா இருக்குது. நம்ம அந்த டைமில் ஹைஜீனாக எப்படி நம்மளை வச்சுக்கணும், என்னென்ன ஃபுட்ஸ் சாப்பிடணும், அண்ட் செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுறப்ப நம்மளை எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, இப்போ இன்ஸ்டாவில் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறது, அதை வச்சு மார்ஃபிங் பண்ணி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நிறைய அந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி டைமில் கேர்ள்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களோட மென்டலாக அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும், எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் அவங்க எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. இது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தெரிந்த நபர்களால் தான் அதிகமான பெண்கள் பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் பெண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு என்று ரகசிய எண்கள் இல்லை ரகசிய பாடல்கள் மூலியமாக அறிகுறிகளை பெற்றோருக்கு தெரிவிக்கும்படியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுபோன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அதிக அளவில் நடத்துவதன் மூலம் மாணவிகளுக்கு தன் சுத்தம் மற்றும் பொது இடங்களில் அவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பள்ளி மற்றும் கல்லூரி நிறுவனங்களில் எவ்வாறு அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் இதுபோன்ற பயிற்சி முகாம்கள் பெரிதும் உறுதுணை புரிகின்றன. ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.